அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். கடவுளுக்கு பார்த்து கேட்டிருக்கிறாரு, ஆண்டவா என்னை படைச்சது நீ தான், எனக்கு அப்பா அம்மாவை படித்து கொடுத்தது நீ தான், எனக்கு ஃப்ரெண்ட்ஸு வீடு வாசல்லாம் கொடுத்தது நீ தான், ஆனால் எனக்கு லைஃப்பில் சக்ஸஸ் பணம் இதெல்லாம் மட்டும் கிடைக்க மாட்டேங்குதே, கொடுக்கவே மாட்டேங்கிறியே, ஏன் அந்த விஷயத்தை மட்டும் அப்பப்போ தடுத்துக்கிட்டே இருக்கிற அப்படின்னு கேட்டிருக்கிறார். கடவுள் சொன்னார், ஏய் உன்னை படைச்சது யார்? நீ தான். உங்கள் அப்பா அம்மாவை படைச்சது யார்? அதுவும் நீ தான். உனக்கு தேவையான நண்பர்கள், அப்புறம் உனக்கு வேலை வாய்ப்பு இது எல்லாத்தையும் உனக்கு கொடுத்தது யார்? அதுவும் நீ தான். எல்லாத்தையும் நானே பண்ணிக்கிட்டு இருக்கணும்னா அப்புறம் நீ என்னத்துக்கு அப்படின்னாராம். எல்லாத்தையும் உனக்காக நான் பண்ணணும் அப்படின்னா அப்போ நீ இன்னதான் பண்ணிக்கிட்டு இருப்ப. நோகாமல் நோன்பு கும்பிடுறதும்பாங்களே, அது மாதிரி எல்லாம் நான் பண்ண அப்புறம் நீ நோன்பு கும்பிட்டுக்கிட்டு இருப்பியா? கடவுள் கேட்குற கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி. நிறைய பேர் சாமி கும்பிட்டுட்டா எல்லா விஷயம் முடிஞ்சு போயிடும் அப்படின்னு இருக்கிறான். நான் சாமி கும்பிட்றது சரியா தப்பான்னு சொல்ல வரல. கும்பிடுங்க, உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, அது ஒரு தெம்பு தருது, அது உங்களை வழி நடத்துது அப்படின்னா தாராளமாக செய்யுங்க. நம்ம நகைச்சுவை பேரரசர் கிரேசி மோகன் இருந்தாரே, இல்லை இருக்காரேன்னு கூட சொல்லலாம், இதயங்களில் என்றைக்கும் இருக்கிறார்ல. அவருடைய சாக்லேட் கிருஷ்ணா அப்படின்ற ட்ராமாவில் ஒரு அழகான வசனம் ஒன்று வரும். கிருஷ்ணன் எதிர்த்தாப்பில் வந்துடுற பகவான் கிருஷ்ணன் நேரடியாக வந்து அந்த மாதுகிட்டக்க பேசுகிறப்போ ஒரு வசனம் சொல்லுவார், மாது நீ என்ன நம்பு, ஆனால் என்னையே நம்பிட்டு இருக்காத அப்படிம்பார். அது ஒரு அழகான வசனம். கடவுளை நம்பு, அதுக்காக கடவுளே எல்லாத்தையும் பார்த்துருப்பார் அப்படின்னு விட்டுறக்கூடாது. நாம் செய்ய வேண்டியதில் தீவிரமாக இறங்கி செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும். ஒரு சூஃபி அறிவுரையே ஒன்று உண்டு. கடவுள் முன்பாக நிற்கிற பொழுது அவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதைப் போல் பிரார்த்தனை செய்யுங்கள். ஒரு காரியத்தில் இறங்கி செயல்படுகிற பொழுது அதற்கு உங்களை விட்டால் வேறு யாரும் இல்லை என்பது போல செயல்படுங்கள் அப்படின்றது. சாமி கும்பிட்றியா முழுக்க, எப்பா உன்னை விட்டா வேறு யாரும் இல்லை அப்படின்னு அங்கே முழுவதுமாக அவனிடத்திலே நீங்கள் சரணாகதி அடைந்து விடுங்கள். ஆனால் ஒரு காரியத்தை செய்யறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நம்மளை விட்டால் வேறு யாரும் இல்லடா இதை செய்யறதுக்குன்னு முழு மூச்சாக இறங்கி செய்யணும். பாரதி சொல்கிறான், செய்வம் என்று போர் செய்கை எடுப்போர் தம் செம்மை நாடி பணிந்திடு தெய்வம் அப்படின்னு பாரதி எழுதுகிறான். இந்த வேலையை ஒன்றா இன்றைக்கி நான் பார்த்துடுறேன் அப்படின்னு இறங்கி ஒருத்தன் முடிவு பண்ணிட்டான்னா அவனை பார்த்து கடவுளே அவனுடைய பர்ஃபெக்ஷனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? ஒரு தடவை சாமியே அவனுக்கு கும்பிடு போடுறாராம். செம்மை நாடி பணிந்திடு தெய்வம் அப்படின்னா இதைத்தாண்டா நான் எதிர்பார்த்தவன் உங்ககிட்டக்க. என்னால் படைக்கப்பட்டவன் நீ அப்படின்றத நிரூபிச்சிட்ட பார்த்தியா, சபாஷ்டா ராஜா அப்படின்னு சாமியே உங்களை பார்த்து அப்படி பெருமிதம் அடைவது மாதிரி அந்த காரியத்தை நச்சுன்னு முடிக்கணும். இந்த அமெரிக்காவோட எல்லையில் நயாக்ரா அப்படின்னு ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நீர்வீழ்ச்சியை உலகம் முழுக்க அந்த பக்கம் போகிற டூரிஸ்ட் எல்லாம் ரொம்ப ஆவலானது ஃபோட்டோலாம் எடுத்துப்பாங்க. நீங்கள் புகைப்படங்கள்லாம் பார்த்துருக்கலாம். அது கிட்டத்தட்ட ஒரு 170 அடி ஆழம் அந்த நீர்வீழ்ச்சி விழுகிற இடம். அது இந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கம் அதுக்கு ஒரு 1100 அடி நீளம் இருக்கிறது. இந்த இடைப்பட்ட நீளத்தில் கயிறு ஒன்று கட்டி அந்த கயிறு மேலே ஒருத்தர் நடந்து போயிருக்கிறார். அவர் டைட் ரோப் டான்சர் அப்படின்னே சொல்லுவாங்க. அவரில் அந்த மாதிரி கயிற்றின் மேல் நடக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் டைட் ரோப் டான்சர் அப்படின்னு ஆங்கிலத்தில் பேர். எப்படி டான்ஸ் அப்படின்றது ஒரு கலையோ, அதுக்கு பயிற்சியும் முயற்சியும் சாமர்த்தியமும் திறமையும் தேவையோ, அதே மாதிரி தான் இந்த கயிறு மேலே நடக்கிற வித்தையும். அதனால தான் டைட் ரோப் வாக்கர்னு சொல்லாமல் டான்ஸர்னு சொல்கிறாங்க. அப்படி ஒருத்தர் நடந்தே கடந்திருக்கிறார். அதை நிறைய பேர் அதுக்கு முயற்சி செய்கிறாங்க, நடந்திருக்கிறாங்க. ஆனால் குறிப்பிட்டு அவரை பற்றி மட்டும் சொல்லுவதற்கு ஒரு காரணம் என்னன்னா, அவர் அந்த 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 வித்தையாது அதை பல இடங்களிலே பல நாடுகளிலே செய்திருக்கிறார். இது மாதிரி ஆற்றுக்கு நடுவில் நடக்கிறது, அப்புறம் நெருப்புக்கு மேலே கயிறு கட்டி நடக்கிறது, அப்புறம் பெரும் பள்ளத்தாக்குகளுக்கு மேல் நடப்பது, இதெல்லாம் அவர் சர்வசாதாரணமாக செஞ்சுருக்கிறார். சார்லஸ் டிராவின் அப்படின்னு அவர் பேர்.
அந்த சார்லஸ் இருக்கிறாருங்களே, அவர் இது மாதிரி நடந்து போவது மட்டும் இல்லாமல் ஒத்த சக்கர சைக்கிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சர்க்கஸ்லலாம் ஓட்டுவாங்க. ஒரு சக்கரம் இருக்கும், அது மேலே உட்காந்துட்டு 2 காலையில் மிதிச்சிருப்போம். அந்த ஒத்த சக்கர சைக்கிளை அவர் அது மேலே ஓட்டிகிட்டு போயிருக்கிறார், அதுக்கான பயிற்சி எடுத்துக்கிட்டு. அப்புறம் கண்ணை கட்டிக்கிட்டு அது மேலே நடந்திருக்கிறார். இது அந்த நாள் அறிவித்து ஆயிரக்கணக்கான பேர் கூடி இருந்து அவருக்கு அப்படியே ஊக்கமும் உற்சாகமும் தர, கைத்தட்டல், விசில் பறக்குது. அவர் அந்த சாதனையை செஞ்ச உடனே அப்படி கொண்டாடுறாங்க, சார்லஸ் சார்லஸ் அப்படின்னு அவர் பேரை இப்போ சொல்கிறாங்களே, அது மாதிரி கொண்டாடி ரசிகர்கள் பாராட்டி தீர்க்கிறார்கள். இதை பண்ணி முடிச்சுட்டு அவர் ஒரு தடவை, என்னால் இதை மறுபடி செய்ய முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். டெஃபினெட்லி சார்லஸ், யூ ஹாவ் டன் இட், யூ கேன் டூ தட் அப்படின்னு எல்லாம் ஆரவாரம் செய்கிறாங்க. நம்ம மக்களுக்கு தான் ஒருத்தரை பிடிச்சிட்டா ஒரேடியாக அப்படியே கூடி நின்று கொண்டாடுவாங்களே. கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலன்றி நாட்டத்தில் கொள்ளாரடி கிளியே நாளில் மறப்பாரடி நாம் பாரதி. அது மாதிரி கூட்டத்தில் கூடி இருந்து அங்கே கூவி பிதற்றுகிறார்கள். அவர் பேரில் இருக்கிற அந்த பித்தின் விளைவாக பிதற்றுகிறார்கள். உன்னால் முடியும் சார்லஸ், எஸ் யூ கேன் டூ இட் அகைன் அப்படின்னு அவர் அப்படியே பாராட்டுறாங்க. இப்போ அவர் கேட்டுறார், நான் கீழே விழாமல் இதை செய்வேன், நீங்கள் நம்புறீங்களா அப்படின்றார். எஸ் டெஃபினட்டாக உன்னால் முடியும் சார்லஸ் அப்படின்னு மறுபடியும் சொல்கிறாங்க. இப்போ அவர் ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, அப்படின்னா என் முதுகு மேலே நான் உங்களை யாராவது ஒருத்தரை தூக்கிட்டு போகிறேன், என் கூட யாராவது வரீங்களா அப்படின்னார். இவ்வளோ நேரம் ஆகா ஊகோன்னு விசில் அடித்து கைத்தட்டினவன் எல்லாம் அப்படியே பின்னால் பம்மிட்டான். என்ன, அவர் முதுகு மேலே அவர் தூக்கிட்டு கயிறு மேலே நடப்பாராம். எப்பா இது விஷப்பரிச்சடா, வேணாம்டா அப்படின்னு. கண்டிப்பாக சார்லஸ் உன்னால் முடியும், இருந்தாலும் அவசரமாக வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு, தோ என்னன்னு கேட்டு வரான்னு சொல்லிட்டு ஒருத்தனா கைண்டுக்க ஆரம்பிச்சிட்டான். இதான் நம்ம ஆளுங்க வச்சுருக்கிறது. நீ போ, நான் இங்கேருந்து கை தட்டுறேன், விசில் அடிக்கிறேன், இதுக்காக என்ன தேவையில்லாமல் இதில் இறக்கி விடாத அப்படின்னு அவனும் பின்வாங்கினான். அப்போ அவருக்கு ஒரு செக்ரட்டரி, ஹாரி அப்படின்னு அவர் பேர். அந்த ஹாரி என்ன சொன்னார், நான் வருகிறேன் அப்படின்னார். அவருடைய செக்ரட்டரி, அவருடைய பாஸ் தான் சார்லஸ். என்னால் முடியும், நான் வருகிறேன் அப்படின்னு. இப்போ அவர் முதுகு மேலே இவர் ஏறிக்கிட்டார், உப்பு மூட்டை ஏறுறதுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இந்த சார்லஸினுடைய முதுகில் இந்த ஹாரி ஏறிக்கிட்டார். அவர் அதுக்கும் ஏற்கனவே ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருக்கிறார். அந்த ப்ராக்டிஸ் அவர் பண்ணுறதை இவர் ஹாரியும் பலமுறை பார்த்துருக்கிறார். அதனால் அவர் அந்த கயிறில் ஒருவர் மட்டுமல்ல, சக்கரத்தை ஓட்டி கொண்டு போவது மட்டுமல்ல, கண்ணை கட்டி கொண்டு போவது மட்டுமல்ல, இன்னொருவரையும் சுமந்து கொண்டு செல்வதற்கு அவரால் முடியும். அவர் அதை செய்ததை பலமுறை இவர் பார்க்கவும் பார்த்திருக்கிறார். அந்த காரணத்தினாலேயே எல்லோரும் முன்பாகவும் சார்லஸ் இதை சொன்னவுடன் நான் வருகிறேன்னு ஒரு குரல் கேட்கிறது. ஆச்சரியமும் அதிர்ச்சியும் கலந்து எல்லோரும் திரும்பி பார்த்தால் அவருடைய செக்ரட்டரி அங்கே நின்றுகிட்டு இருந்தார். சபாஷ் என்று இவர் சொல்லி அவரை அழைக்கிறார். அவர் முதுகிலே இவர் ஏறிக்கொள்ள அந்த 1100 அடி நீள கயிற்றிலே அவர் நடக்க இவர் அவரை பிடித்து கொள்ள இறுதி இலக்கை கொண்டு போய் அவர்கள் தொடுகிற பொழுது அத்தனை பேரும் பாராட்டுகிறார்கள். உலகத்தின் இன்று வரையில் முறியடிக்கப்படியாத சாதனையாக அது இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம்? 2 காரணம். ஒன்று, சார்லஸுக்கு தன் செயல்பாட்டின் பேரில் இருந்த தன்னம்பிக்கை. இன்னொன்று, ஹாரிக்கு சார்லஸின் பேரில் இருந்த நம்பிக்கை. கடவுளை வணங்குகிற பொழுது சார்லஸ் பேரில் ஹாரிக்கு இருந்த அளவிற்கு நம்பிக்கை வேண்டும். ஒரு செயலை செய்வது என்று இறங்குகிற பொழுது சார்லஸ் எவ்வளவு தன்னம்பிக்கையோடு அதை செய்தாரோ அவ்வளவு தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். கடவுள் வணக்கம் ஒரு பக்கம் இருக்கட்டும், தன்னம்பிக்கை ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த இரண்டும் சரியான அளவிலே கலக்கிற பொழுது நயாகரா நீர்வீழ்ச்சியை கடந்தது மாதிரி வாழ்க்கை என்கின்ற நீர்வீழ்ச்சியிலும் வீழ்ச்சி இல்லை, எழுச்சியும் வளர்ச்சியும் ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் கிடைக்கும். இன்னும் சந்திப்போ. வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.